ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதாம். கடந்த 2 நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா எம்சாண்டோட ரேட்டு ஏறிடுச்சு, ஜல்லியோட ரேட் ஏறிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து நம்ம இன்ஜினியருக்கும் சரி, பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ்க்கும், அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த விலையை எம்சாண்டை வந்து திடீர்னு ஏன் இவ்வளோ ஒரு ரேட் ஏற்றிருக்காங்க? ஒரு 4000 விற்ற எம்சாண்டு யூனிட்டு கேட்டால் இப்போ 6000ங்கிறாங்க, ஜல்லி அதே மாதிரி 5000ங்கிறாங்க, ஒரு 3000 3500 விற்றது 5000ங்கிறாங்க. திடீர்னு இப்போ விலையேற்றிட்டோம் அப்படின்னா ஒரு பில்டிங் மொத்தமாக கட்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லாரி மண்ணாவது நமக்கு தேவைப்படும். அப்படி பார்க்கும்போது ஒரு பில்டிங்கே மொத்த காஸ்ட்டே வந்து கிட்டத்தட்ட 80,000 1 லட்ச ரூபா வரையுமே அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேட் ஏன் ஏறி இருக்குது, எதனால் இவங்க இப்படி ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற ரீசனையும் அதுக்குண்டான ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். வெல்கம் டு ஜேஎஸ் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதாம். சிறு கனிம நிலவரி உட்பட 24 அம்ச கொள்கைகளை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற கொள்கையை வந்து முன் வச்சு 16ஆம் தேதியிலிருந்து கல்குவாரி உரிமையாளர்கள் மற்றும் க்ரஷர் உரிமையாளர்கள் வந்து ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த போராட்டத்தில் அவங்க 24 அம்ச கொள்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வெளியே தெரியாது, அவங்களுக்கும் இந்த அமைச்சர்களுக்கும் தெரியும். அவங்க வந்து ஒரு போராட்டத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அது எதுக்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, எம்சாண்டோட ரேட்லாம் வந்து திடீர்னு வந்து அந்த ராயல்ட்டி தொகை வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. கல்குவாரி வந்து உடச்சி எடுக்கிறோம் அப்படின்னா அது குறிப்பிட்ட ராயல்ட்டி தொகையை வந்து அந்த க்ரஷர் உரிமையாளரும் அந்த கல்குவாரி உரிமையாளரும் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டணும், அரசு அதிகாரிகளுக்கு கட்டணும். அப்போ வந்து அரசுக்கு கொடுக்குற அந்த ராயல்ட்டி தொகை வந்து கடந்த 2024க்கு முன்னாடி வரையும் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா ஒரு கன மீட்டருக்கு வந்து 56 ரூபாய் அப்படிங்கிற விதத்தில் வந்து அவங்க வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் வந்து அது வந்து 90 ரூபாயாக அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க, திடீர்னு நீங்கள் வந்து ஒரு கன மீட்டருக்குலாம் நாங்கள் வந்து அளந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ச் ஏப்ரலில் வந்து கன மீட்டரில் வாங்க மாட்டோம், அதை வந்து நாங்கள் டன் கணக்கில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 165 ரூபா அப்படிங்கிற 90 ரூபா ஒரு கனமீட்டர் அப்படிங்கிறது 165 ரூபா அப்படிங்கிறதாகவா மாறி இருக்கிறதாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ரேட் ஏறுது அப்படிங்கிறவங்க வந்து குறைக்கணும், இந்த ராயல்ட்டி தொகையை குறைச்சிக்கணும், அதுவும் இல்லாமல் நிறைய டேக்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. இந்த டேக்ஸ்லாம் நீங்கள் குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத போராட்டமாக வச்சுருந்தாங்க. அந்த போராட்டத்தை வந்து கடைசியாக வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த வாபஸ் வாங்கும்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களையும் அவங்க துறை சார்ந்த அதிகாரிகள்ட்டையும் அவங்க வந்து பேசி அந்த இதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. கடைசியில் இதில் வந்து விலையை குறைச்சாங்களா அப்படிங்கிறதான் இதில் ஒரு பெரிய காமெடியான விஷயமே நடந்திருக்கு. அவங்க விலையை குறைக்கவும் இல்லை, கவர்மெண்ட் வந்து அந்த ராயல்ட்டி தொகையை குறைக்கவும் இல்லை. இவங்களும் வந்து நிர்ணயமான தொகையை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்குவோம், அதாவது சரி அப்போ நீங்கள் வந்து ராயல்ட்டி தொகையை ஏற்றிட்டீங்க அப்படின்னா நாங்களும் வந்து எம்சாண்டோட ரேட்டை ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எம்சாண்டோட ரேட்டை வந்து டபுள் மடங்கு தூக்கி விட்டாங்க. ஒரு 600 ரூபா 700 ரூபாய்க்கு சாதாரணமாக வித்துட்டு இருந்தது 2022 2023 டன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழனி அதை சுற்றி வட்டாண்ட பகுதியில், திண்டுக்கல், மதுரை அந்த பகுதிகளிலே வந்து 1000 ரூபாய் 1100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. சென்னை அந்த மாதிரியான ஏரியாக்களில் வந்து ஒரு டன் 1000 ரூபா 1100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த அந்த சென்னையில் இருக்கக்கூடியதெல்லாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட 1400 1500 1600 இது போகிறாங்க. உங்களுக்கு எளிமையாக புரியுற தான் சொல்லணும்னா, ஒரு பெரிய லாரி 4 யூனிட் லாரி மண் வாங்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு 16,000 17,000 இருந்தால் வாங்கிடலாம். இப்போ கிட்டத்தட்ட 28,000 ரூபா இருந்தால் தான் ஒரு லாரி மண்ணவே நம்மளால் வாங்க முடியும். அப்போ ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது 15லேருந்து 20 லாரி மண்ணாவது நம்ம கண்டிப்பாக ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வாங்குவோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80,000 1 லட்ச ரூபா வரையும் அதிகமான இது வந்து வருது. இந்த கனிம வளத்துறை அந்த கல்குவாரி சங்க உரிமையாளர் மாநில நம்ம வீடியோஸை பார்க்குறவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் இதை வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அவருக்கு நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வரேன். என்னென்னா, இவ்வளோ போராட்டம் நடத்துனீங்க, காலவரையற்றி 4 நாள் 5 நாள் இருந்துட்டு அதில் ஒரு வெற்றி கிடைச்சிச்சு, கணிசமான தொகையை குறைச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து விலையை ஏற்றதுக்காக இந்த போராட்டத்தை பண்ணீங்களா, இல்லை நீங்கள் அந்த விலையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசுகிட்ட போராட்டம் பண்ணீங்களா அப்படிங்கிறது தெரியாமல் கடைசியில் துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் அவங்க கடைசியில் என்ன முடிவு சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ரேட்டை வந்து நீங்கள் ஏற்றிருக்கீங்க, ராயல்ட்டி ஏற்றிருக்கீங்க, அதே மாதிரி நாங்களும் வந்து ஏற்றிக்கிறோம், நாங்களும் வந்து எம்சாண்டோட ரேட்டு ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ரேட் ஏற்றி விட்டுருக்காங்க. வெறும் 16,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய எம்சாண்ட் 4 யூனிட் இப்போ கிட்டத்தட்ட 25,000 ரூபா 26,000 ரூபா. அது ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும், குறிப்பிட்ட விலை அப்படின்னு தெரியாது. இவ்வளவு ஏற்றி விட்டாங்களே, இப்போ இந்த விலையை வந்து யார் வந்து சரி கட்டுறது? அவங்க கவர்மெண்ட் ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த எம்சாண்ட் குவாரிக்காரர்கள் அவங்க உரிமையாளர்கள்லாம் ஏற்றிடுவாங்க. வாங்கக்கூடிய பில்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, கான்ட்ராக்டர்ஸு இவங்களோட நிலைமையை வந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஒரு வேலை எடுத்துட்டாங்க, ஒரு வேலையை வந்து இப்போ ஜனவரி மாதம் எடுத்துட்டோம், கிட்டத்தட்ட வந்து 2100 2200 ஒரு சதுரடிக்கு பேசி எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி பேசி எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு குழப்பம் வரும்போது நம்ம வந்து கிளைண்ட் கிட்ட போய் அதை வந்து கேட்க முடியுமா? தெரியுது இந்த மாதிரி நாங்கள் வந்து அதனால நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படி ஏற்றுக்குவாங்களா? அவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்கும்?
ஏற்றுக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து ஏற்றுக்குவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து எங்களுடைய தலையில தான் வந்து கடைசியில் விடியுது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த இதில் ரொம்ப சொல்கிறேன். இந்த மாதிரியான பதிவுகள் நம்ம ஜேஎஸ் பில்டர்ஸில் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ நம்ம தொழில் சார்ந்த ஒரு விஷயம் பாதிக்குது அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு 14,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஒரு 15,000 பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க அப்படிங்கிற போது விலை ஏற்றங்களை கண்டித்து நாம வந்து ஜேஎஸ் பில்டர்ஸ் ஒரு வீடியோ போடுறோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.